வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாமி விவேகானந்தரோட கதை. சந்தேகங்கள் எல்லாம் மீறி உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்து வெற்றிகரமான வழியை திறக்கவும். தளர்ந்த மனப்போக்கில் இருக்கிற ஒரு சிறுவன் சுவாமி விவேகானந்தரின் உதவியோட தனது சக்தியை உணர்ந்து தைரியமா எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் ஒரு கிராமத்து பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு மரத்தடியில ஒரு சின்ன பையன் சோகமா உட்கார்ந்துருந்தான். அவன் தன்னோட தலையை தொங்க போட்டு ரொம்பவும் ஆழ்ந்த சிந்தனையில மூழ்கி கிடந்தான். அவனோட கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சிருந்துச்சு. இதை பார்த்த சுவாமி விவேகானந்தர் அவனை அணுகி, ஏன் தம்பி, ஏன் நீ இவ்வளவு சிரமப்படுறேன்னு கேட்டார். வந்திருக்கிறது சுவாமி விவேகானந்தர்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, சுவாமிஜி, நான் பலவீனமா இருக்கேன், நான் எப்பவும் பயத்திலேயே இருக்கேன், என்கிட்ட ஒரு நிலையற்ற தன்மையா இருக்கு, மற்றவர்களை போல என்னால வலிமையா இருக்க முடியல, நான் என்ன செஞ்சாலும் தோல்வி அடையுதுன்னு அவர்கிட்ட சொன்னான். சுவாமி விவேகானந்தர் மெதுவா சிரிச்சார். அவரு அந்த சின்ன பையனை ஒரு மலைக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க சில சிங்கங்கள் தூரத்துல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர் அந்த சின்ன பையனை பார்த்து சின்னதா ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு சமயத்துல தாயை பிரிஞ்சு ஆட்டு மந்தையில வளர்க்கப்பட்ட ஒரு சிங்கக்குட்டி ஒண்ணு செம்மறி ஆடுகளுக்கு மத்தியில வளர்ந்துச்சு. அது செம்மறி ஆடுகளை போலவே சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்குச்சு. இந்த சிங்கக்குட்டி மற்ற சிங்கங்கள்லாம் பார்க்கும்போது தன்னை ஒரு பலவீனமானவனவே நினைச்சுக்கிட்டு அந்த ஆடுகளோடய ஓட ஆரம்பிச்சிரும். ஆனா ஒரு நாள் ஒரு புத்திசாலித்தனமான வயசான சிங்கம் அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு சிங்கக்குட்டி ஓடுறத கவனிச்சிச்சு. இப்ப அந்த வயசான சிங்கம் இந்த சிங்கக்குட்டியை தடுத்து நிறுத்தி, ஏன் ஓடுற, என்ன போல நீயும் ஒரு சிங்கம் தானே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இந்த இளம் சிங்கம் நடுநடுங்கி போய், இல்ல நான் ஒரு ஆடு, மற்றவங்கள போலதான் எனக்கும் பயம் பலவீனம்லாம் இருக்குன்னு அந்த சிங்கக்குட்டி சொல்லுச்சு. இப்ப அந்த வயசான சிங்கம் இந்த சிங்கக்குட்டிய ஒரு குளத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. குளத்துல இருக்க தண்ணியில இந்த சிங்கக்குட்டியோட முகத்தையும் அதோட பிரதிபலிப்பையும் பார்க்க சொல்லிச்சு. முதல்ல அந்த இளம் சிங்கம் அதோட உண்மையான வடிவத்தை கண்டு, ஒருபோதும் நான் ஆடு இல்ல, அது சிங்கமாவே வாழ ஆரம்பிச்சிச்சு. அதோட நடையில ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு வலிமை தெரிஞ்சிச்சு. அதோட உண்மைத்தன்மையை உணர்ந்ததுனால அது சிங்கமாவே வாழ ஆரம்பிச்சிச்சு. இப்ப சுவாமி விவேகானந்தர் அந்த சின்ன பையனோட கண்ணை பார்த்தாரு. அந்த இளஞ்சிங்கம் போலதான் நீயும் நம்புவதை விட மிகவும் சக்தி வாய்ந்தவன். உனக்கு தேவையான வலிமையும் தைரியமும் உங்ககிட்டயே இருக்கு, அதுவும் உனக்குள்ளேயே இருக்கு. பயமும் சந்தேகமும் தான் உன்னை பலவீனமானவனா உன்னை நம்ப வைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சிறுவன் புதிய உத்வேகத்தோட சிரிச்சான். தனது சவால்களையும் எதிர்கொள்ளும் வலிமையையும் உணர்ந்து தன்னோட சந்தேகங்களுக்கும் அச்சங்களுக்கும் கட்டுப்படாம தன்னை ஒரு புதிய வெளிச்சத்துல பார்க்க தொடங்கினான். நம்ம அடிக்கடி பயத்தாலையும் சந்தேகத்தாலையும் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம். ஆனா உண்மையான பலம் நமக்குள்ள இருக்கு. உங்க உள்ளார்ந்த திறனை உணர்ந்து தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. வாழ்க்கையில வெற்றி அடைவது ரொம்பவும் எளிது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கமளிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை.